வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊவா மாகாண சபை தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பின் 2ஆம் நாள் இன்று. இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பில் பங்கேற்க முடியாமல் போகும் அரசு ஊழியர்கள் எதிர்வரும் 11ஆம் தேதி வாக்களிக்க முடியும். உணவு விஷம் அடைந்தமை காரணமாக கட்டுநாயக்க ஆடை தொழிற்சாலையில் ஊழியர்கள் சிலர் வைத்தியசாலையில் அனுமதி. நியூஸ் ஃபர்ஸ்டின் 150வது பாடசாலை செயலமர்வு இன்று. அன்னை தெரேசாவின் 17வது ஞாபகார்த்த தினம் இன்று. இனி விரிவான செய்திகள். ஊவா மாகாண சபை தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பு 2ஆம் நாளாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதேவேளை தபால் மூல வாக்களிப்பில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று முற்பகல் 8:30 மணியிலிருந்து பிற்பகல் 4:15 மணி வரை அரசு நிறுவனங்களில் அமைக்கப்பட்டுள்ள தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இம்முறை ஊவா மாகாண சபை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 30,742 அரசு ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பில் பங்கேற்க முடியாமல் போகும் அரசு ஊழியர்கள் எதிர்வரும் 11ஆம் தேதி தமது வாக்கினை பதிவு செய்ய முடியும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை தபால் மூல வாக்களிப்பு அமைதியான முறையில் இடம்பெற்று வருவதாக தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பெப்ரல் அமைப்பின் பணிப்பாளர் ரோஹன ஹிட்டியாராச்சி குறிப்பிட்டார். கிளிநொச்சி பாரதிபுரத்தில் உள்ள பாரதி வித்தியாலயத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை மாணவர்கள் காலை 1 கூடலில் இருந்த சந்தர்ப்பத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். பாடசாலை வளாகத்தில் காணப்பட்ட குளவி கூட்டிலிருந்து கலைந்து வந்த குளவிகளே அவர்களை கொட்டியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். 4 பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர் ஒருவரும் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இந்த சம்பவம் காரணமாக கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலையில் பாடசாலை மாணவர்கள் வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். முல்லைத்தீவில் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த மரக்கடத்தல் போலீசாரால் முறியடிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் நீண்ட நாட்களாக வெளியிடங்களில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்த மரக்கடத்தல் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சுற்று வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு டிப்பர் வாகனம் ஒன்றில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு தொகை முதிரை மரங்கள் இந்த சுற்றி வளைப்பின் போது கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட முதிரை மரங்களின் பெறுமதி குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது. மரக்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் இதன்போது தப்பி சென்றுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மாங்குளம் போலீசார் ஆரம்பித்துள்ளனர். நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களின் பதிவு அடுத்து. கட்டுநாயக்க முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் உட்கொண்ட உணவு விஷமடைந்தமை காரணமாக அவர்கள் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 35 பெண் ஊழியர்கள் இன்று காலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளதுடன் மேலும் 35 பெண் ஊழியர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மிகிந்தலி மகாகணதராவ வெவ வனப்பகுதியில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் மிகிந்தலி பொத்தான பகுதியைச் சேர்ந்த சிசர குமார் என்ற 34 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலாங்குடி இபுல்பே பிரதேச சபையில் பின்னவெல வெலவத்த பகுதியில் உள்ள இடத்தில் குப்பை கொட்டுவதன் காரணமாக பிரதேச மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். குப்பை கொட்டுவதன் காரணமாக பல கிராமங்களுக்கு துர்நாற்றம் வீசுவதுடன் இளையான்களின் பெருக்கமும் அதிகரித்துள்ளதாக பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர். மொரட்டுவ ரத்மலான உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று இரவு 9 மணியிலிருந்து நாளை காலை 5 மணி வரை நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கலுஹக நீர்வளங்கள் திட்டத்தின் கீழ் அவசர திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை காரணமாகவே நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. மொரட்டுவ நகரசபைக்குட்பட்ட ரத்மலான, பாணந்தூர, நல்லூரவ, கிளிப்பேரிய, கொஸ்வத்த, ரைகம, பண்டாரகம மற்றும் ஹொரன் ஆகிய பகுதிகளுக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. வடக்கு ரயில் மார்க்கத்தின் திருத்தப் பணிகள் காரணமாக தம்புள்ள குருநாகல் பிரதான வீதி, முத்தட்டுக்குள்ள ரயில் கடவைக்கு அருகில் அமைந்துள்ள தம்புள்ள குருநாகல் பிரதான வீதி இன்றிலிருந்து எதிர்வரும் 9ஆம் தேதி வரை இடைக்கிடையே மூடப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த காலப்பகுதியில் தம்புள்ள குருநாகல் வீதியில் வாகன நெரிசல் ஏற்படலாம் எனவும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக மாற்று வழிகள் சில அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர்.
கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்களுக்கு புள்ளி வழங்கும் விதம் உள்ளடக்கப்பட்ட ஆவணம் ஒன்று மாத்தறை பிரதேச தொலை தொடர்பாடல் நிலையம் ஒன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்னும் பூர்த்தியடையாத நிலையிலேயே புள்ளி வழங்கும் விதம் குறித்த ஆவணம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மாத்தறை பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றிற்கு அருகில் இருந்த நிலையம் ஒன்றிலிருந்தே குறிப்பிட்ட ஆவணம் கிடைத்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய ஆவணங்களை வைத்திருத்தல் சட்டவிரோதமானது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WM புஷ்பகுமார் குறிப்பிடுகின்றார். இதேவேளை சாதாரண தர கணித பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 13 புத்தகங்களை கொண்ட இந்த புதிய பாடத்திட்ட முறைமையானது தேசிய கல்வி நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கணித அறிவை மேம்படுத்துவதே பாடத்திட்ட மறுசீரமைப்புக்கான காரணம் என கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்ட் பாடசாலைகளில் நடத்தும் பயிற்சி பட்டறையின் 150வது கட்டத்தை முன்னிட்டு கண்டி வத்தேகம கெங்கல்ல மகா வித்தியாலயத்தில் இன்று விசேட வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வு மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது சிரச ஊடக வலையமைப்பின் நிறைவேற்ற அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். 2 நாட்களாக நடைபெற்ற ஊடக செயலமர்வில் செய்தி அறிக்கையிடல், செய்தி வாசித்தல், நவீன ஊடகங்கள், இலத்திரனியல் ஊடகங்களின் செயற்பாடுகள் உட்பட ஊடகம் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் தொடர்பில் விளக்கமளிக்கப்பட்டது. இந்த செயலமர்வில் கெங்கல்ல மகா வித்தியாலய மாணவர்கள் மற்றும் கண்டியில் உள்ள சில பாடசாலைகளின் மாணவர்களும் கலந்து கொண்டனர். இதேவேளை நியூஸ் ஃபர்ஸ்ட் நாடளாவிய ரீதியில் தமிழ் மொழியிலும் பாடசாலை மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறைகளை நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வறட்சியின் கொடுமையை பலரும் அனுபவிக்கின்றனர். இந்த வேளையில் இயற்கையின் கொடையான நீர் இருந்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கும் மலையகத்தின் ஒரு பிரிவு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று சுட்டிக்காட்டுகின்றது. எழில் கொஞ்சம் தெனியாய நகரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தெனியாய தோட்ட கீழ்பிரிவு அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தில் சுமார் 87 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. ஆனால் இங்கு வாழும் இந்த மக்கள் அடிப்படை வாழ்விற்கு தேவையான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் அதிக சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இந்த தோட்டத்துல ரொம்ப பெரும் பிரச்சனையா இருக்கிறது தண்ணீர் பிரச்சனை தான். இதுல எங்களுக்கு குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல, உடுப்புகள் கழுவ சகலத்துக்குமே தண்ணியும் இங்க பற்றாக்குறையா தான் இருக்குது. இது தினமும் நாங்க இந்த பிரச்சனைனால ரொம்ப எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இதுல அதனால எங்களுக்கு யாருமே இந்த பிரச்சனையை தீர்த்து தராங்க இல்ல. 2002ஆம் ஆண்டில் தென்மாகாண சபை தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினால் இந்த தோட்ட மக்களுக்கு நீர்த்தாங்கி அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அந்த நீர்த்தாங்கிகளுக்கு சிங்காரராஜ வனத்திலிருந்து நீர் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் மக்கள் தமது நீர் தேவையை உரிய முறையில் பூர்த்தி செய்து வந்த போதிலும் தற்போது அந்த தாங்கி உரிய பாவனை மற்றும் சரியான பராமரிப்பு இன்றி பாவனைக்கு உதவாத நிலையில் காணப்படுகின்றது. பாம்பு, எலி, பல்லி போன்ற பிராணிகளின் பெருக்கத்தால் இந்த நீர் மாசடைந்து காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த தாங்கியில் எலிகள் விழுந்து இறப்பதால் அழுகி துர்நாற்றம் வீசுவதுடன் சூழலுக்கும் ஒவ்வாத நிலை காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் சில அவசர சந்தர்ப்பங்களில் இந்த நீரை மக்கள் குடிப்பதனாலும் ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்துவதனாலும் தோல் வியாதிகள் மக்களுக்கு ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு தண்ணி வசதியை பற்றி ரொம்ப சௌகரியம் குறைவாக இருக்குது. எங்களுக்கு அதனால எங்களுக்கு வேலை வெட்டி எங்களுக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் இங்கே மிச்சம் தூரம் தொலைச்சி போயிட்டு தண்ணி கொண்டு வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வெறும் புள்ள குட்டிங்களை வச்சுக்கிட்டு ஸ்கூல் வசதி அது இதெல்லாம் செய்கிற நேரத்துக்கு எங்களுக்கு சரியான கஷ்டங்களாக இருக்குது. எங்களுக்கு அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த தண்ணி வசதியை சரிவாக எடுத்து கொடுங்க. மற்றபடி இன்னொன்று தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இன்னி நைட்டாகி அவங்க தண்ணி கொண்டு வந்து சமைச்சு தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எலெக்ஷன் டைமில் சொன்னாங்க தண்ணி எடுத்து தரேன்னா, ஆனால் இன்னும் எந்த இதுவுமே இல்லை. எங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும் கட்டாயம். நாங்களும் தண்ணி இல்லாமல் பெரும் கஷ்டப்படுறோம். பிள்ளைங்க வளர்க்குறதுக்கும் கஷ்டம், குடிக்கிறதுக்கும் கஷ்டம், குளிக்கிறதுக்கும் கஷ்டம், எல்லாத்துக்குமே எங்களுக்கு தண்ணி வசதி குறைவு. ஆகவே தெனியாய தோட்ட கீழ்பிரிவு மக்களின் தாகத்தை தீர்க்க சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.